பேட்டாவில் இருக்க ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் இருக்கோங்க நம்ம. இது வந்து கொலம்போவில் இருக்குது. நைஸில் ஓகே. Hello, hi, this is Suresh Jittu and you're watching me on Jittu Journeys YouTube channel. போன வீடியோவில் நம்ம பேட்டா மார்க்கெட் பார்த்தோங்க. இது பேட்டா ஃப்ளோட்டிங் பேட்டா மார்க்கெட் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அவுட் சைடு இடம் தான் இது. இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டையும் கொலம்போ ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனையும் லிங்க் பண்ணுற ஒரு ரோடு பேர் வந்து பாஸ்டியன் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. அந்த பாஸ்டியன் ஸ்ட்ரீட் தான் பேட்டாவில் இருக்க பாஸ்டியன் மவாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்குது. ஃப்ளோட்டிங் பேட்டா மார்க்கெட், அது வந்து பேட்டா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் சொல்லுவாங்க. இது வந்து பேரா லேக், அது மேலே தான், இது வந்து பேரா லேக் மேலே தான் போட்ஸ்லாம் வச்சு ஷாப்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம இது உள்ளே போய் பார்க்கலாம், சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்த் மைத்ரிபால சிறிசேனா அப்படின்ற ஒரு அஃபிஷியலாக 25th August 2014 தான் திறந்தாங்க. இது எதுக்காக திறக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டா மார்க்கெட்டில் அன்லைசன்ஸ்ட் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் எல்லாம் ஃபுட் பாத்ஸ்லாம் ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுறாங்கன்றதுக்காக இந்த பெய்ரா லேக் சைடில் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எங்கே கரெக்டாக சென்டர் ஆஃப் சிட்டியில் இருக்கிறதுனால, நியர்பை பஸ் ஸ்டாண்டு, நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் கனெக்டிங் ரோட்டில் இருக்கிறதுனால, இது பக்கத்தில் என்னென்ன நியர்பை ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராயல் ஹோட்டலில் இருந்தீங்கன்னா, இல்லை 55 போர்ட் ட்ரெயின் ஹாஸ்டலில் இருந்தீங்க, இல்லை பர் டே, இல்லை சினமன் லேக் சைட் கொலம்போ, இல்லை ஹாப்பி ஹோம்ஸ், இந்த மாதிரி எங்கன்னா இருந்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு பேட்டா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போகிறதுக்கு லெஸ் தென் 1/2 kilometers தாங்க, நியர்பை வாக்கிங்லேயே போயிடலாம். அப்படி இல்லை நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் எதாவது பக்கத்தில் பார்க்குறீங்க, ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்ஸ் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 1/2 kilometers நியூ பேலஸ் ஹோட்டல் இருக்குது, கரிபை லோட்டஸ், கொலம்போ ஸ்ட்ரீட் ஹவுஸ், ஹேவ்லாக் சிட்டி மால், லீஃப் பை கெஃபெக்ஸ், பாந்தாய், இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பக்கத்துலேயே 1/2 kilometers வாக்கிங் டிஸ்டன்ஸில், 5 to 10 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க. நீங்கள் வேணால் போய் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் நடந்து வரோம். ஃப்ளோட்டிங் மார்க்கெட் என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. என்ட்ரன்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி அந்த ஃபுல் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் போய் நடந்து வரோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆல் டுகெதர் 92 ஸ்டால்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது உள்ள 92 ஸ்டால்ஸ் கிட்ட ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக லோக்கல் வெண்டர்ஸ், ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு. ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் இருந்தது, இப்போ அது வந்து ஸ்டாக்னன்ட் வாட்டர்ஸில் வச்சுருக்காங்க ஒரு வியூவுக்காக. இது வந்து சரியாக போகலன்னு சொல்கிறாங்க. இப்போது நிறைய பேர் வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ்லாம் சரியாக போகலை, டியூ டு ஹை ரெண்டல், லெஸ் கஸ்டமர் விசிட்டடு, அதே மாதிரி ஓப்பன் ஸ்டால்ஸ் இருக்கிறதுனால அந்த முதலாளிங்களால், ஓனர்ஸால் அவங்களுடைய கூட்ஸும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ட்ராபேக்ஸ், ஃப்ளாஸ்லாம் சொல்கிறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக சொல்கிறாங்க. பட் என்ன பார்த்தீங்கன்னா, இது அந்தளவுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நம்ம கன்சிடர் ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் ஒர்த். ஏன்னா இப்போ ரீசெண்டாக எந்த ஒரு ஷாப்ஸும் நிறைய ஷாப்ஸ்லாம் இல்லை. நான் மார்னிங்லேயும் ஒரு விசிட் போயிருந்தேன், ஈவினிங்கும் ஒரு விசிட் போயிருந்தேன். நம்ம நைட் டைமில் இது ஒரு சீனரிக் வியூ நல்லாயிருக்கும். ஸோ அந்த வாக்கும் நம்ம போவோம். இப்போ இது ஃபுல் மார்க்கெட்டை நம்ம ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் அடிச்சிட்ருக்கோம், சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய க்ளோத்ஸ் கடை, ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் கடை. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து டெஸ்லா ஃபுட்டுன்னு அந்த சைடு ஒன்று இருக்குது. நான் அதுலேயும் போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஓகே, நம்ம இப்போ ஃபுல் ஸ்ட்ரெச் அடிச்சுட்டு கரெக்டாக சென்டர் இடத்துக்கு வந்திருக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ரைட் ஆப்போசிட் தான் ஃப்ரண்ட் கேட்டு. ஸோ இப்போ யூஸ்வலாக வர ஆளுங்க எல்லாமே ஃப்ரண்ட் கேட் அங்கே மெயின் ரோட்லேருந்து வாக் பண்ணி இங்கே வந்து இங்கே ஒரு நியர்பை 2 or 3 ரெஸ்டாரண்ட்ஸில் மட்டும் சாப்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுற மாதிரி. பின்னாடியும் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் டூ ஃபாரில் அந்த சைடு லேக் சைடில் அந்த சைடில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் யாருமே விசிட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு அங்கே இருக்க ஸ்டால்ஸ் ஓனர்ஸும் நிறைய பேர் நான் உள்ளே போய் பர்சனலாக பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்டால்ஸ் இதனால் க்ளோஸும் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் ஹை பேனால அவங்களால லெஸ் கஸ்டமர்ஸ் விசிட் பண்ணதுனால அவங்களால மேனேஜ் பண்ண முடியலன்ட்டு நிறைய ஷாப்ஸ் க்ளோஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் அடிச்சுட்டு ஆக்சுவலாக இது கேட் வழியாக என்ட்ரன்ஸ் வழியாக வரல. நான் அந்த பக்கம் போய் சுற்றிட்டு அந்த வேறு வழி ஃபுல்லாக காமிச்சேன். பட் நிறைய பேர் ஃப்ரண்ட் வழியில் தான் வருவாங்க. நாம் ஃப்ரண்ட் வழியில் ஈவினிங் நான் இப்போ திருப்பி இங்கேருந்து ஃப்ரண்ட் வழியாக நம்ம உள்ளே போகிறதா பார்ப்போம். சரிங்களா? எப்படி இருக்குது அந்த வியூ, எப்படி இருக்குது ஈவினிங்கில் ஒரு சீனரிக் வியூவாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட்டு அந்த லோட்டஸ் டவருக்கு போவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஈவினிங் வரும். நான் மார்னிங்கே உங்களுக்கு இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக போய் அந்த ரைட் எடுத்து திருப்பி அப்படி உள்ளே வந்ததை காமிச்சோம். இப்போ இங்கேருந்து டுவர்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ற இந்த வியூ. சரிங்களா? இதான் என்ட்ரன்ஸு, ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பேட்டாவில் இருக்க என்ட்ரன்ஸு. நம்ம அந்த ஷேப்பில் போயிட்டு வந்தோம். இப்போ இங்கேருந்து இப்படி போய் இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா டெஸ்லா அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் ஃபுட் எடுத்தோம். நான் அதையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்றது. சரிங்களா? நம்ம இப்போது டெஸ்லா பேக் ஹவுஸ் உள்ள லன்ச் எடுக்கிறதுக்காக போகிறோங்க. மார்னிங் வந்தது ஃபுல் லான்ச் ஆகி ஷாப்ஸ் ஃபுல்லாகவே விசிட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போய் லன்ச் என்னென்னலாம் இருக்குது, லோக்கல் ஃபுட்ஸ் எதாவது இருக்கா இல்லை நான்வெஜ் எதாவது இருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் லன்ச் 450, ஃபிஷ் லன்ச் 450, எக் லன்ச் 420, வெஜ் லன்ச் 400. ஸோ இது மாதிரி ஃப்ரைட் ரைஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்கன் கரன்சியில் இருக்குங்க. நம்ம ஊர் கரன்சி பார்த்திங்கன்னா 100 rupees 110 அதுதான் இருக்கும். ஸோ ஃபுட்டும் அந்தளவுக்கு ரொம்ப வேர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது. நான் ட்ரை பண்ணோம். லன்ச் முடிச்சுட்டு ஈவினிங் திருப்பி ஒரு வாட்டி வாக் வந்தோம். ஸோ ஈவினிங் வாக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சன் செட் ஆகும்போது ஒரு லைட் ஒரு சன் செட் ஈவினிங் டைமில் எப்படி இருக்குன்னு